ஆஸ் அ ஹீரோவா நீங்க வந்து இந்த கதையை வந்து சூஸ் பண்ணதுக்கும் ஆஸ் அ ப்ரொடியூசரா இந்த கதையை நீங்க கேட்டதுக்கும் உள்ள வித்தியாசம் எப்படி நீங்க இதை வந்து ஒத்துக்கிட்டீங்க? படம் ஒரு முக்கியமான ஒரு சமூக பிரச்சனை. இந்த சமூக பிரச்சனை வந்து இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இருக்கு. ஒரு 5 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலியில் ஸோ இதை வந்து கண்டிப்பாக பேசணும். இந்த நிகழ்வை ஒரு பதிவு பண்ணணும் அப்படின்றது அந்த பெத்த பெருமாள் பாண்டியன் அந்த கணவன் மனைவிக்குள்ள இது எப்படி அந்த பிரச்சனை வசிச்சு அது எப்படி அவங்க வந்து கடந்து போகிறாங்க அப்படின்ற அந்த கதையை வந்து நாங்கள் பதிவு பண்ணுவோம். எப்படி இந்த மூவி வந்து உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படிங்கிறது சொல்லுங்க. கண்டிப்பா இப்போ இந்த ஸ்டீரியோ டைப் ஒன்று இருக்கு இல்லையா, இந்த சினிமால வந்து ஹீரோயின்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கணும், ஹைட்டா இருக்கணும், ஃபேரா இருக்கணும், அண்ட் வந்து பாடி மெயின்டைன் பண்ணணும். ஒரு கதைக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு எந்த மாதிரியான ஒரு தேவை இருக்கோ அதுதான் தேவை, அப்பதான் அந்த கதை நல்லா இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க, இந்த மூவிக்கு அப்புறம் உங்க பேரை அவங்க சொல்லுவாங்க. நான் இப்போ சொன்னேன்ல இஸ்மத் பானு அப்படின்னு ஒரு பேரை சொன்னேன்ல, இந்த பேரை வந்து அவங்க சொல்லுவாங்க. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு த ஷோ. இன்னைக்கு நம்ம ஷோவோட கெஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெப்பம் குளிர் மழை அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது 29th வந்து மார்ச்சில். 29ஆம் தேதி மார்ச் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆக்சுவலி ஒரு பிக் க்ரூ வந்து நம்ம கூட இருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதை களத்தில் வந்திருக்கு. என்னென்ன படத்தில் இருக்குது அப்படிங்கிறத அந்த க்ரூ கிட்டேயே வந்து கேட்போம். யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஹீரோயின் அண்ட் ஹீரோ கம் ப்ரொடியூசர் அண்ட் டிஓபி இருக்காங்க. நிறைய விஷயங்கள் படத்தை பற்றி பேசலாம். வாங்க ஷோக்கு போகலாம். வெல்கம் டு த ஷோ. ஃபர்ஸ்ட் வெப்பம் குளிர் மலை பற்றி பேசிடுவோம். படம் வந்து எப்படி வந்திருக்கு? படம் வந்து நல்ல வாழ்வியலாக ரொம்ப அழகாக. சரி, ஓகே, அவ்வளோதான். ஒன்லைன் சொல்லிட்டீங்க. நீங்கள் ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோங்க, நீங்கள் டேரக்டர் மாதிரி பேசக்கூடாது. சரி பேச வந்துடும். சரி, டிஓபி கிட்ட போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சார், இந்த படத்தில் வந்து ஒரு சேலஞ்ச் ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னா ஒரு ஜனரஞ்சகமான ஒரு வாழ்வியலை வந்து நீங்கள் வந்து ஷூட் பண்ணும்போது அதுக்கான ஒரு மெனக்கெடல் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. இந்த படத்துக்கு கொஸ்டினை முடிக்கிறே முன்னாடியே கலாய்ச்சிட்டாங்கல்ல. இந்த படத்துக்கான ஒரு மெனக்கெடல் அப்படின்னு ஒன்று இருக்கும். என்ன பண்ணீங்க நீங்கள்? ஒரு 20 days முன்னாடி கூட்டிகிட்டு போயிட்டாரு டைரக்டரும், அண்ணனும் கூட்டிகிட்டு போயிட்டாரு. எங்கெங்கே சீக்வன்ஸ் எடுக்க போகிறோன்றது ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணும்போது அங்கே நான் நிறையா நோட் பண்ணதுன்னா ரொம்ப லைவாக, ரொம்ப அங்கேயே அட்மாஸ்பியர் லைவாக இருக்குது. நம்ம க்ரியேட் பண்ணோன்னா அது ரொம்ப வேறு மாதிரி சேஞ்ச் ஆகும். சரி, அதை நம்ம ரீக்ரியேட் பண்ணுவோம் சீனில். அங்கே இருக்கிற லொக்கேஷன்ஸு, அது இல்லாமல் லைட்டிங். இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:30 8 o'clockலாம் ஊரில் யாரும் இருக்க மாட்டாங்க, ஒரு அமைதியாக இருக்கும். அங்கே ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு, அங்கேருந்து வர சோர்ஸு, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப லைவாக இப்படி இருந்தால், ஏன்னா இந்த ஊரில் நடக்கிற கதை அந்த ஊர் மக்களும் நடிச்சிருக்காங்க. அது அந்த லைவ்ல இருந்துச்சுன்னா அது கரெக்டாக கனெக்ட் ஆகும்னு சொல்லி அப்படி டிஸ்கஸ் பண்ணது. டிஸ்கஸ் பண்ணி அது டிஓபி வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா அது 20 days கிடையாது, அதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் இங்கே வந்து நிறைய இடங்களில் ரிஹர்சல்ஸ் பண்ணுவோம். ரைட். ஸோ அங்கே வந்து என்னை வந்து ஒரு 5 to 10 kgs கம்மி பண்ண சொல்லுவோம். சரி, என் கூட வந்து தாம்பரத்தில் கிரவுண்டில் ரன்னிங் ஓடுவார். நான் ஓடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு என் கூட சேர்ந்து வந்து ஓடுவார். சரி, அந்த 10 நாள் ரிஹர்சல்ஸ் எங்கள் கூடவே இருந்தார். அந்த ரிஹர்சல்ஸ் முடிச்சுட்டு படம் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 25 நாள் முன்னாடியே போயிட்டோம். அப்பயும் எங்கள் கூட இருந்தார். சரி. ஸோ இவருடைய பயணம் வந்து வெறும் டிஓபியாக இருக்கு. அவர் வந்து எங்களில் ஒருத்தராக எங்கள் கூட இருந்தார். அது ஃபேமிலியாக ஜெல் ஆகிட்டாப்ல அப்படியே. ஆமாம் ஆமாம் ஆமாம். நான் தம்பி ஓ சூப்பர்ல, பெரிய விஷயம். அவரும் அப்படிதான் என் கூட இருப்பாரு, அண்ணன் என் கூட தான் இருப்பாரு. ஸோ அது உரிமை சார்ந்து எங்களுக்குள்ள எல்லாமே இருக்கும். ஸோ அவர் வந்து அவங்க ஒர்க்குக்கு வந்த மாதிரிலாம் இருக்காது. அது அவர் ஜாலியாக இருப்பார், நாங்கள் ஜாலியாக இருப்போம் அப்படின்ற மாதிரி தான். அவர் சொன்ன மாதிரியே ரொம்ப அழகான ஒரு ஊர். அந்த ஊரை உண்மையிலுமே வெற்றிமாறன் சார், டைரக்டர் பிரம்மா, எல்லாருமே வந்து ட்ரெய்லர் பார்த்த உடனே வெற்றிமாறன் சார் படம் பார்த்துட்டு சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அழகாக இருக்குது. சூப்பர் சூப்பர், ரொம்ப வாழ்வியலாக இருக்குது அப்படின்னாங்க. அந்த எல்லா கிரெடிட்டும் வந்து பிருத்திவிராஜேந்திரன், சினிமாட்டோகிராஃபரை சார், டிஓபி பிருத்திவிராஜ். வெப்பம் குளிர் மலையோட டிஓபி பிருத்திவிராஜ், எல்லா புகழும் அவருக்கு அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துக்கள். சூப்பர். ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. படத்தில் ஹீரோ, படத்தோட ப்ரொடியூசர் அப்படின்னு 2 ஆஸ்பெக்டில் வந்து நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ப்ரொடியூசராக, ஆஸ் அ ப்ரொடியூசராக நீங்கள் வந்து கமர்ஷியல் ரீதியாக அந்த படம் வந்து எந்த மாதிரியான வெற்றி அடையுது, இதை நம்ம போடுற காசை எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இன்றைக்கி இருக்கிற சினிமா சூழ்நிலையில். கரெக்டாக சார்? அதை தாண்டி
ஹீரோவாக நீங்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லான்ச் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் என்னையவே நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, நான் ஒரு பெரிய ரீச்சுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் ஒரு காலம். அது எவ்வளோ வயசாக வேணாலும் ஆகலாம், 40, 45, 50 வயசு வரைக்கும் ஒருத்தவங்களும் இந்த பார்க்குறோம், இண்டஸ்ட்ரியில் பார்க்குறோம். ஒரு பெரிய ரீச்சுக்காக இல்லை, நான் இப்படி தான் ரீச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த 2 ஆஸ்பெக்டில் ஆஸ் அ ஹீரோவாக நீங்கள் வந்து இந்த கதையை வந்து சூஸ் பண்ணதுக்கும், ஆஸ் அ ப்ரொடியூசராக இந்த கதையை நீங்கள் கேட்டதுக்கும் உள்ள வித்தியாசம் எப்படி நீங்கள் இதை வந்து ஒத்துக்கிட்டீங்க? நான் ரெண்டையும் வேறையாக பார்க்குறேன். ரைட். நான் வந்து அந்த கதையை நான் ஒரு ரசிகனாக படிக்கும்போது எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு. ரைட். பெத்த பெருமாள் அப்படின்ற அந்த கதாபாத்திரம் எனக்குள்ள ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு. ஸோ படத்துடைய இயக்குனர் வந்து இந்த கதையை என்கிட்ட கொடுத்தப்போ படிச்சுட்டு நான் ஆக்சுவலாக என்னுடைய படம் ஒன்று முடிச்சிருந்தேன். சரி. அது ரிலீஸ்க்கு ரொம்ப டிலே ஆகிடுச்சு, அந்த கோவிட் டைமில் மாட்டிட்டு. சரி. ஸோ அந்த ரிலீஸ்க்கு நான் ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ என் கையில் அமௌண்ட் இருந்துச்சு. ஸோ இவருடைய கதை ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அந்த தேக்கத்தில் நிற்காம முன்னே நகரணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தப்ப நான் இந்த படம் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணேன். வணிக ரீதியான வெற்றியோ அந்த மாதிரியான ஒரு சிந்தனையோ எனக்கு இல்லை. ரைட். எனக்கு வாழ்வியெல்லாம் இந்த கதை பிடிச்சிருக்கு. இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு சமூக பிரச்சனையை பேசுது. இந்த சமூக பிரச்சனை வந்து இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இருக்குது. ஒரு 5 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலியில் இது ஒருத்தவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக பேசினோம், இந்த நிகழ்வை ஒரு பதிவு பண்ணினோம் அப்படின்றது அந்த பெத்த பெருமாள் பாண்டியன் அந்த கணவன் மனைவிக்குள்ள இது எப்படி அந்த பிரச்சனை பிரசவிச்சு அதை எப்படி அவங்க வந்து கடந்து போகிறாங்க அப்படின்ற அந்த கதையை வந்து நாங்கள் பதிவு பண்ண முடியும். ஹீரோன்றது என் லைஃப்பில் நான் சரி நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து அது ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் என்னென்னா என்னுடைய தேடல் வந்து டைரக்ஷன் டெக்னிக்கலாக நான் சினிமாவில் எல்லாத்தையுமே கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் இந்த படத்தோட எடிட்டர் நான் சவுண்ட் டிசைன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சொல்லவே இல்லை எங்களுக்கு. இல்லை முன்னாடி சொல்லுங்கப்பா. அந்த 5 பாட்டு நான் தான் எழுதியிருக்கேன். லிரிசிஸ்ட் வேற. எனக்கு எவ்வளோ முன்னாடி குற்றம் கருதுல நான் தான் அந்த லிரிசிஸ்டாக இருக்கேன். எவ்வளோ அவதாரமா? இல்லை அதான் எனக்கு சொல்லலை, எனக்கு அது வந்து தனித்தனியாக டிபார்ட்மெண்ட் அப்படின்னு. ரைட் ரைட். எனக்கு சினிமாவும் ரொம்ப எல்லா கிராஃப்டையுமே நீங்கள் வந்து கற்றுக்கணும். ஆனால் அந்த ஹீரோன்றது மட்டும் நான் அது வந்து நம்மளுக்கு என்னதான் அந்த ஆசை இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு லிமிடேஷன் தெரியும் இல்லையா, எதாவது பண்ண முடியாது அப்படின்றப்ப எனக்கு தெரியும் என்னுடைய எல்லை என்னன்றது எனக்கு தெரியும். ஆனால் இந்த பெத்த பெருமாள் கேரக்டர் என்னால் கடந்து போக முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சூப்பர். அந்த நம்பிக்கையை நான் இயக்குனருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல கொடுத்துருக்கேன். கொடுத்தனால அவரும் அதை என் கூட பயணிக்க ஆரம்பிச்சார். ஆனால் நாங்கள் ஒன்ஸ் பயணம் பண்ண ஆரம்பித்த பிறகு அந்த ஊருக்கு போயிட்டு அந்த ஊர் மக்களோட இருக்கிறப்ப அந்த பெத்த பெருமாளை நான் எனக்குள்ள கண்டுபிடிச்சிக்கிட்டேன். நான் வேற எந்த ஒரு விஷயமும் பண்ணேன். சரி. அது அதுக்கப்புறம் எல்லாமே நடந்தது. ஓகே, நம்மளால் முடியும், கான்ஃபிடென்ட் வந்துருச்சு, சூப்பரான ஒரு கேரக்டராக இருக்குது, ஸோ இதை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு வாழ்வியலோட சேர்ந்து இருக்கும்போது நம்மளால் அது பண்ண முடியும் அப்படின்னு. ஆக்சுவலி நாங்கள் ட்ரைலரில் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு உங்கள் ஃபேஸ் வந்து அவ்வளோ ஆப்டாக இருந்துச்சு ஆக்சுவலி அந்த கதைக்கு. ஆமாம், உங்களோட பியர்டாக இருக்கட்டும், சரியா, மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உங்களோட காஸ்டியூமு, யார் காஸ்டியூம் வர ஆக்சுவலி கீர்த்தனா, அவங்களுக்கு ஒரு பெரிய நான்சி. சூப்பர். அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ஆக்சுவலி. சூப்பர். அப்படியா? ஆமாம், ஆக்சுவலி இஸ்மத் பானு அவங்கள பற்றி ரொம்ப பாவம், நம்மளால சும்மா ஓகே. இந்த படத்தில் ஒரு ஹீரோயின் அப்படின்னா ஹீரோயின் மெட்டீரியல்னா ஒரு வரைமுறை ஒன்று வச்சிருக்கிறாங்க, அதை உங்களுக்கு சொல்லிலாம் அவசியம் இல்லை. அதுதான் ஹீரோயின்னா இப்படி தான் இருக்கணும் சினிமா இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு தான். இதை இந்த ஒரு ஸ்டீரியோ டைப்பை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த படம் வந்து டெஃபினட்டாக அதை வந்து உடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அது வந்து வாழ்த்துக்கள் ஆக்சுவலி முதல்ல. ஓகே, இதில் வந்து நல்லா பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதைக்களம், நீங்கள் வந்து இதை வந்து சூஸ் பண்ண விதம், எப்படி இந்த மூவி வந்து உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படிங்கிறது சொல்லுங்கள். கண்டிப்பா. இப்போ இந்த ஸ்டீரியோ டைப் ஒன்று இருக்கு இல்லையா, இந்த சினிமால வந்து ஹீரோயின்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கணும், ஹைட்டா இருக்கணும், ஃபேரா இருக்கணும், அண்ட் வந்து பாடி மெயின்டைன் பண்ணணும். இது கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் அது கிடையாதுன்னு சொல்லுவேன். பிகாஸ் ஒரு கதைக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு எந்த மாதிரியான ஒரு தேவை இருக்கோ அதுதான் தேவை, அப்பதான் அந்த கதை நல்லா இருக்கும். இப்போ நிறைய இடத்துல வந்து நான் பார்க்கும்பொழுது நல்ல ஃபேரா இருக்க கேர்ள்ஸ்க்கு வந்து பிளாக் மேக்கப், பிளாக் ஷேட்ஸ் போட்டு மேக்கப் போட்டு நடிக்க வைக்கிறாங்க. அப்பெல்லாம் மனசு வலிக்குது. ஏன்டா இப்படி பண்றீங்க? நாங்கலாம் எதுக்குடா உட்கார்ந்துட்டு இருக்கோம்? ஸோ அந்த டைம்ல அதாவது பெருசா ஒன்றும் தாக்கம்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு படத்துக்கு தேவை, இந்த படத்துல நம்ம பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல நிறைய டைரக்டர்ஸ் வந்து இப்போ நிறைய கால்ஸ் கொடுக்குறாங்க, இப்போ வந்து பண்ணா நல்லா இருக்கும். ஆனால் ஒரு சில படங்கள் பார்க்கும்போது இதுக்காக தான் இருக்காங்கல்ல, இதை ஏன் வந்து இப்படி மாத்தி இது பண்றீங்க அப்படின்ற மாதிரியான சில கேள்விகள் இருக்கு. பட் இந்த படம் வந்து அந்த நான் வந்து இப்போ பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது, இப்போதான் நான் கத்துட்டு இருக்கேன் சினிமாவில் வளர்ந்து வந்துட்டு இருக்கும் போது என் மேல முழுசா நம்பிக்கை வச்சு என்ன பண்ண வச்சது வந்து விரவுசு தான். ஓகே, ஆனால் சாரி ஃபார் த இன்டரப்ட், நோட் பண்ணிக்கோங்க. இந்த மூவிக்கு அப்புறம் உங்க பேரை அவங்க சொல்லுவாங்க. நான் இப்போ சொன்னேன்ல இஸ்மத் பானு அப்படின்னு ஒரு பேரை சொன்னேன்ல, இந்த பேரை வந்து அவங்க சொல்லுவாங்க.
ஏன்னா மூவி அப்படி சாரி உங்க மொத்த குரூப்புமே அப்படிதான். ஏன்னா வேற லெவல்ல நான் ட்ரைலர் பார்க்கும்போது அவ்வளவு கடத்திச்சு ஒரு விஷயத்தை. கேரக்டர் நேம் சில பேருக்கு டெஃபினட்டா எப்படி பருத்தி வீரனுக்கு ஒரு முத்தலகோ அதே மாதிரி வெப்பம் குளிர் மலைக்கு வந்து ஒரு பாண்டிங்க, அவ்வளவுதான் மாற்று. நான் தான் சொல்றேன் ப்ரோ, அதான் நீங்க ஒன்று நான் சொல்றேன். ஆக்சுவலாக ஐம் அவுட் சைடரா ஒரு தேர்ட் பர்சனா ஒரு மூவியை பார்ப்பேன். நானும் ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு ரசிகனாக தான் அந்த படத்தை பார்க்குறேன். நான் வந்து ஜஸ்ட் ட்ரைலர் தான் பார்த்தேன். காலையில் ட்ரைலர் கொடுத்தாங்க பார்த்துருந்தேன். என்னங்க இவ்வளோ ட்ரைலர் இவ்வளோ அமைதியாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக அந்த வாழ்வியல், ஏன்னா ரொம்ப கிராமத்து சப்ஜெக்ட்லாம் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நாம வந்து ஒரு ஹீரோவாக லான்ச் ஆகுறது ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அந்த மாதிரி யோசிக்கும் போது இந்த மாதிரி படம் நம்மளுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு படம் வந்து வெப்பம் குளிர் மலை எனக்கு ப்ரொடியூசர். ஆமா 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 சத்தியமா ப்ரொடியூசருங்க. பயங்கரமான ஆல்ரவுண்டர், அதாவது ப்ரொடியூசர் அண்ட் இவர் வந்து டைரக்ஷனும் பண்ணிருக்காங்க. ஹீரோ, டைரக்டர், லிரிசிஸ்ட், எடிட்டர். ஆனா ஸ்பாட்ல as a co-artist என் கூட நடிக்கும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு ஜாலியா இருப்பாரு. நானே ஒரு சில டைம் கேட்பேன், உங்களுக்கு எந்த இதுமே டென்ஷன்லாம் கிடையாது, யாருங்க நீங்க நான் நிறைய வாட்டி அவர்கிட்ட கேட்டிருக்கேன், இவ்ளோ இது நீங்க வந்து கேரி பண்றீங்க, உங்களுக்கு டென்ஷனாவே ஆகலையா? அதெல்லாம் யோசிச்சா நடக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் அவங்களோட வேலையை சரியா கண்டிப்பா அப்படின்றப்ப நமக்கு ரொம்ப கூலா அந்த கிராமமே எங்க கூட சேர்ந்து வேலை பார்த்தாங்க. ஓகே. ஸோ எங்களுக்கு இயற்கையுமே எங்க கூட சேர்ந்து வேலை. சூப்பர் அது ரொம்ப முக்கியம், இயற்கையை சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் வந்து இத்தனை நாட்குள்ள முடிக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதை விட கம்மி நாட்கள்லேயே அந்த படத்தை முடிச்சிட்டோம். MS பாஸ்கர் சார் வந்து எங்கள் படத்துக்கு வந்துட்ட பிறகு ஒரு பெரிய படத்தில் ஒரு கமிட் ஆகிருக்கு. அடுத்த கொஸ்டினே அதுதான். ஒரு மிகப்பெரிய திரை ஜாம்பவனோட அவரும் இதே மாதிரியான கிராஃப்ட்ல வந்து பயணிச்சிருக்காரு. அவர் வந்து கமிட் ஆகிருந்தாரு. அப்போ அவங்க வந்து அந்த கெட்டத்துக்காக தாடி எடுத்து சொன்னாங்க. ரைட். ஓகே. இவர் வந்து இல்லை நான் இங்கே ஒரு படத்தில் இருக்கேன், எனக்கு இது முக்கியமான படம், அது எடுக்க முடியாது அப்படின்னாங்க. அப்போ நம்ம இந்த படம் பண்ண முடியாது சார் அப்படின்ட்டு இருக்காங்க. பரவாயில்ல ஃபோன் வச்சிட்டாரு. அவர் எங்களுக்காக ஒரு பெரிய படத்தை தவிர்த்துட்டு வந்தார். ஸோ இந்த மாதிரி நிறைய இப்போ நாங்கள் ஷூட் பண்ணது வந்து சிவகங்கை மாவட்டம் மாவட்டத்தி கோட்டைன்ற ஒரு கிராமம், தேவக்கோட்டை பகுதியில். இவங்க இங்கே வந்து வானம் பார்த்த பகுதி, மழை வந்தால் தான் தண்ணி. ஸோ அங்கே நிறைய கம்மாயிங்க அங்கே வந்து ரொம்ப வருஷமாக வந்து மழை இல்லை, ஒரு வருஷத்துக்கு 2-3 நாள் தான் அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் எங்களுக்கு வந்து படத்தில் ரெயின் எஃபெக்ட்லாம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அந்த ரெயின் எஃபெக்ட்லாம் பிளான் பண்ணிடுச்சு. ஏன்னா அது மே மாதம் உக்கிரமான வெயில் டைமில் அங்கே பயங்கர 40 நீங்கள் நம்ப மாட்டீங்க, 3 நாள் விடாமல் மழை. கம்மாய் ரொம்ப இருந்துச்சு எங்களுக்கு. இயற்கையாகவே ஃப்ரேம்ஸ் நீங்கள் கேட்டீங்கல்ல, மழை பெஞ்ச உடனே உங்களுக்கு ஃப்ரேமே மாறிடும். க்ரீனரி டெஃபினட்டாக ஸ்கையோட டெப்த் மாறிடும். ஸோ இது எல்லாமே எங்களுக்கு வந்து கூடி வந்தது. ஸோ இந்த நிகழ்வு இங்கே பத்த பெருமாளா, பாண்டியா, இயக்குனர் பாஸ்டர் வேதமுத்துவா, சினிமோட்டோகிராஃபர் பிருத்வியா, MS பாஸ்கர் சார் வந்து திரிகையாவா, ரமா மேடம் வந்து பொட்டா நடக்கணும்னு இருந்துச்சு. அது நாங்கள் ரொம்ப ரசித்தோம். சூப்பர். ஆக்சுவலி ரியலாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா போட அந்த ஆண்டவனே எங்கள் கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மூவிக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு இல்லை? பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா சாங். ஓகே. இப்போ இந்த சீசன் தான் முளைப்பாரி போட்டு நைட்டு வந்து அந்த இது பண்ணி. ஸோ இந்த திருவிழா சீசனில் நாங்கள் திருவிழா முடிஞ்ச பிறகு போனோம். ஓகேங்களா? முடிஞ்ச பிறகு போயிட்டு 2வது தடவை நாங்கள் திருவிழாவை நடத்தியோம் அந்த பாட்டுக்காக. சரி. நாங்கள் அவங்க ஊர் மக்கள்கிட்ட போய் அவங்க தலைவர்கள்லாம் கேட்குறோம். ஏன்னா இது வந்து இயக்குனருடைய சொந்தம். சரி. அவங்கள பற்றி பேசுகிற மாதிரி ஆயிரும். சரி. தப்பு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. சரி. ஆனால் என்னன்னா எங்களுடைய விருப்பத்திற்காக அங்கே இருக்க ஊர் தலைவர்கள்லாம் சேர்ந்து பேசி, தம்பி நீங்கள் பண்ணுங்க, நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூட வந்து மறுபடியும் ஒரு முழு திருவிழாவை நடத்தினாங்க. அத்தனை ஊர் மக்களும் எங்களுக்காக வந்தாங்க. ஆனால் ஆக்சுவலி இதுதான் உண்மையான டீம் ஒர்க்குங்க. எனக்கு தெரிஞ்சு டீம் ஒர்க் நம்ம டீம் தான் சொல்லுவாங்க. நான் மேலே கடவுளையும் சேர்த்துக்கிட்டேன், அதுக்காக சொன்னேன். நான் இன்னும் ஒரு சுப்பீரியர் பவருக்கு போயிட்டேன் நான் ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு கடவுள் சப்போர்ட் பண்ணியிருக்காரு, ஊர் மக்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, உங்கள் டீம் சப்போர்ட் பண்ணியிருக்கு, இயற்கை எல்லாமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. டெஃபினட்டா இது எல்லாமே இலகுவாயிடுச்சு. படத்தோட டேரக்டர் பற்றி சொல்லுங்கள். இயக்குனர் பாஸ்டர் வேதமுத்து வந்து என்னுடைய குற்றம் கடுதல் தேசிய விருது வாங்கிய படங்களில் என் கூட வேலை செஞ்சு நாங்கள் 2 பேருமே இணை இயக்குனர்களாக வேலை. ஸோ எங்களுக்கு அங்கே வந்து அது ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிமாக தான் நாங்கள் ஆரம்பிச்சோம். அது வந்து தேசிய விருது வாங்குறதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே பெரிய கவனம் கிடையாது. ஏன்னா எல்லாமே ரொம்ப சின்ன ஆர்டிஸ்ட். இப்போ எங்கள் படம் ரொம்ப சின்ன ஆர்டிஸ்ட் அப்படின்றப்ப ரொம்ப கடினமாக தான் அந்த ட்ராவல் எங்களுக்கு இருந்துச்சு. ஓகே. ஆனால் என்னன்னா அந்த படம் வந்து அந்த கவனம் பெற்ற பிறகு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிது. ஆக்சுவலாக குற்றம் கடுதல்ன்ற படம் இங்கே வந்து நான் இயக்குனர் பிரம்மாவையும் சொல்ல விரும்புகிறேன்.
ஏன்னா அந்த படம் வந்து நம்மளுக்குள்ள எவ்வளவோ யோசிச்சிருக்கோம், நம்ம இது பண்ணலாம் அது பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயம் முழுமையை அடையும் போது தான் நம்மளால பண்ண முடியுன்ற நம்பிக்கை இருக்கும். ஓகே ஷூர். ஸோ எங்களுடைய உழைப்பெல்லாம் தேசிய விருது அந்த அங்கீகாரம் பெற்ற பிறகு எங்களாலையும் அடுத்த கட்டத்துக்கு நவர முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கையும் அந்த ஊந்துதல் தான் எங்களை வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக. இயக்குனர் பேச வேதமுத்து வந்து அவர் எனக்கும் அவருக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்வியல சிந்தனை உண்டு. அதனால தான் நாங்கள் ஒன்றா சேர்ந்தோம். ரொம்ப முக்கியம் அது. வாழ்வியலாவே எங்களுக்கு வந்து ரொம்ப இயற்கை சார்ந்து வாழணும், அலோபதி மெடிசன்ஸ்லாம் நாங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அப்படின்னு இருக்கப்ப எங்களுக்கு அந்த சிந்தனை ஒற்றுமை இருக்கிறதுனால எங்களால் ஈஸியாக இந்த படத்தை கடத்தி எடுத்துட்டு போக முடியும். அவர் ஒரு நல்ல ரைட்டர், நல்ல ஆக்டர். ஆக்சுவலாக எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா நடிப்புமே வந்து அவருடைய நடிப்புல இருந்து வந்ததாக கூட நான் சொல்லுவேன். ஊர் மக்கள்கிட்ட இருந்து இன்ஸ்பிரேஷன் கொடுத்தோம். ஆனால் எங்களுக்கு முதல் கட்டமாக அந்த கதையை கொண்டு வந்து இந்த பெத்த பெருமாள் அந்த பாண்டியை கிட்ட சொல்றாரு. அதை சொல்ற விதத்திலே எங்களால் புரிஞ்சுக்க முடியுது அந்த கேரக்டரை அப்படின்றது வந்து அவருடைய நடிப்பு தரணும். ஆக்சுவலாக அவர் இன்ஃபேக்ட் அவர் நல்ல நடிகராகவும் வருவார். சில ரொமான்டிக் சீன்ஸ்லாம் அவரே நடிப்பாரு. நடிச்சு ஏன்னா ஆக்சுவலி நாங்க 2 பேர் வந்து கொஞ்சம் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி டிராவல் இருந்தனால நாங்க 2 பேர் கொஞ்சம் சிரிச்சிட்டு இருப்போம். அந்த டைம்ல வந்து இங்க பாருங்க இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு எங்களுக்கு அதை பார்த்து இன்னும் கொஞ்சம் சிரிப்போம். அந்த மாதிரி ரொம்ப அழகா நான் கூட கம்மி தான், அவர் பயங்கரமா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி அவங்களுடைய அவங்க அம்மா நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய சித்தி நடிச்சிருக்காங்க. சரி தம்பி. ஸோ இது என்னன்னா ஒரு 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 கிராமமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கு. கரெக்ட். எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு வந்து அவங்க வந்து கிளம்பவே மனசு சும்மாவே அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நாங்கள் சாப்பாடுலாம் எடுத்துட்டு போய் அவருக்கு கவனிக்கிறதுக்கு அதை பண்ணோம். நீங்கள் தயவுசெய்து கிட்டே நான் பார்த்து அவராக எடுத்து வச்சுக்குவாரு. அவராக போய் எங்கேயாவது ஒரு மரத்தடியில் போய் படுத்துப்பாரு. கேரவன்லாம் கிடையாது. ஸோ அவர் அதில் எதிர்பார்க்கணும், யாருமே அதை எதிர்பார்க்கணும். எல்லாமே அவங்க எங்களுக்கு கிடைச்ச இடத்துல தான். சினிமாட்டோகிராஃபர்லாம் மரத்தினால தூங்கிட்டு அந்த சீன் வந்து அதுதானா? மரத்துக்கு மேல தூங்கிட்டு இருந்த கேரக்டர் அவரை பார்த்து வச்சுட்டீங்களா? அவரு அவங்க நிறைய புளிய மரம். ஓகே நான் அங்கேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டீங்களா நான். புளிய மரம் ரொம்ப அதிகம். ரைட். அது திடீர்னு ஏதாவது மரத்துல ஏறி வரைஞ்சிட்டு இருப்பாரு. வரைஞ்சிட்டு அங்கேயே தூங்கிடுவாரு. அவருக்கு வந்து எப்பயுமே கலை நயத்தோடு ட்ரை பண்ண அவ்வளோதான். அவரும் மெனி கிராஃப்ட் வந்து ட்ரை பண்ணுறாரு, அவ்வளோதான். ஓகே. ஒரு திரை பிரம்மாண்டம் எம்எஸ் பாஸ்கர் சார் அப்படிங்கிறது ஒரு திரை பிரம்மாண்டம். அவர் வந்து பல வருடங்களாக நிறைய கிராஃப்டில் வந்து அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அவர் வந்து தவிர்க்க முடியாத ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம் தமிழ் இண்டஸ்ட்ரி. நாட் ஓன்லி தமிழ், இந்தியா சினிமாலேயே வந்து தவிர்க்க முடியாத ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லலாம். அவர் கூட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ், அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எங்கள் ஷேர். இது வந்து எம்எஸ் பாஸ்கர் சாரோட எனக்கு வந்து 3வது படம். ஓகே. 3 படம் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னன்னா அவர்கிட்ட நான் கற்றுக்கினது என்னன்னா ஒரு எளிமையான ஒரு மனிதர். அந்த வார்த்தையை தவிர நம்ம வேற எதுவுமே டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. எனக்கு இது அதாவது கூட இருக்கும் போதே வந்து தான் ஒரு பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபீல் அவர் கொடுக்கவே மாட்டாரு. அவரா இருப்பாரு. எல்லாரையும் வந்து சமமா ட்ரீட் பண்ணுவாரு. நிறைய பேசுவாரு. நிறைய நாலேஜபிள் பர்சன். நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து உட்காந்து நம்ம பக்கத்துல உட்காந்தனாலே நிறைய கத்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு இது. அண்ட் வந்து நம்ம இப்போ ஸ்பாட்ல இருக்கும் போது ஏதாவது ஒரு சீன்ஸோ இல்லை ஏதாவது நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா கூட ஒன்றும் இல்லடா கண்ணா, உன்னால முடியும், நீ பொறுமையா இருந்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா என்கரேஜ் பண்ற ஒரு கேரக்டர். ஸோ ஹாப்பி அவரோட ஒர்க் பண்ணது. அவர் எந்த இடத்துலையுமே ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்ற அந்த ஆட்டிடியூட் இருக்காது. அது வந்து எங்களுக்கு அவரோட நெருக்க முடிஞ்சது. நான் ஏற்கனவே அவர் இருக்கும்போது கூட சொல்லியிருந்தேன், எனக்கு நாகேஸ்வரியாவோட வேலை செய்யணுன்றது ரொம்ப நாள் கனவு. ஆக்டரான்னு இல்லை, ஏதோ ஒரு ஏன்னா அவரை ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவர் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு அது எங்கேயோ முழுமை பெற்றுச்சு. ஏன்னா இவர் வந்து கிட்டத்தட்ட அவரை மாதிரியே பன்முக கலைஞர். சொல்லியிருக்கீங்களா அவர்கிட்ட? சூப்பர். அவர் பயங்கர ஹாப்பியாக இருப்பல. இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் ப்ரைஸ் பண்ணி வச்சிங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் சாரை வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். நான் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட சொன்னேன். ஆக்சுவலி ஒரு சில ஆர்டிஸ்ட் வந்து ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமாக இருப்பாங்கன்னு வைங்களேன். அவங்ககிட்ட போய் ஒரு விஷயத்த சொன்னால் ஓகே ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, என்னை மாதிரி ஒரு 1000 பேர் சொல்லியிருப்பாங்க. நான் ஒரு ரசிகனாக சிலாகிச்சு ஒரு விஷயத்த சொல்லும்போது அவர் எடுத்துக்கொள்ள விஷயம் இருக்குல்ல, நம்மளோட ஜெல்லாகிடுவார். ஆமாப்பா அது அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி.
ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர்கிட்ட ஒரு முக்கியமான அது நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து டிஓபி சார், உங்களை வந்து வெளியே சொல்லும் போதே வந்து பேசவே மாட்டாரு, நீங்க அவர் வார்த்தையிலேருந்து நீங்க கொடுக்குறதே ரொம்ப கஷ்டம் வாயிலேருந்து, இந்த மாதிரிலாம் விஷயம்லாம் சொன்னாங்க. நான் அதுக்காகவே ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன் சார். இது வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது உங்களுக்கு படம் என்ன படம் நெக்ஸ்ட் மூவி பண்ண போறீங்க, இல்லைன்னா இதுக்கு முன்னாடி பண்ண மூவியை பத்தி சொல்லுங்க. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூ மூவி. ஓகே, அவ்வளோதான். ஆமாம், இதுதான் சொல்லி விட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு ஃபியூச்சர் மூவி என்ன ஏதாவது இன்னொன்று பண்ணியிருக்கோம் நானும் இவரும் சேர்ந்து. ஓகே அடுத்து அப்கமிங் பட் ரிவீல் பண்ண முடியாது, சீக்கிரமா வரும் அது, அப்படிதானே? அது எல்லாமே அவருக்கு தான், அவரை தான் கேட்கணும் எல்லாமே. சரி சரி ஓகே, அவ்வளோதான். ஏன்னா முடிச்சிட்டாரு அவர், அவ்வளோதான். ஸ்பாட்லேயும் அப்படி தான் இருப்பாப்ல இல்லை எப்படி? ஆமாம், உண்மையிலே லென்ஸ் பேசியிருக்குங்க, செம்மையா பேசியிருக்கு லென்ஸ். அந்த 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 வாழ்வாதாரத்தை அப்படியே நீங்கள் வந்து கண் முன்னாடி அப்படி விரிச்சிட்டீங்க. நீங்கள் அப்படியே நீங்கள் தியேட்டரில் ஃபீல் பண்ணுவீங்க. நான் சொல்கிற ஒவ்வொரு வேர்டையும் நீங்கள் நோட் பண்ணுங்க. ஆக்சுவலி நான் வந்து மிகப்பெரிய கிரிட்டிக், சரியா? நான் நாட் ஒன்லி இது, நான் சும்மா பெருமைக்காக சொல்ல, ஜாலியாக சொல்கிறேன். நான் வந்து ரொம்ப கிரிட்டிக், நான் ரொம்ப சென்சிட்டிவாக ஒரு விஷயத்தை நான் வந்து பார்ப்பேன். இந்த படத்தை பார்க்கும்போது நான் ப்ரீவியஸாக படத்து பேர்லாம் சொல்ல விரும்பலை. அந்த மாதிரி பெரிய ஹிட் ஆன ஒரு படத்தோட லிஸ்ட்டில் வந்து அந்த படம் இருக்கும். இந்த படம் வந்து கண்டிப்பாக பேசப்படும் அப்படிங்கிறது எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. ஓகே ஓகே பிரதர், ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு ஹீரோவா ஒரு ஹீரோயினா ரெண்டு பேருக்குமே இந்த ஒரு கொஷின்ஸ் இருக்கும். ஒரு வாழ்வியலில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை வந்து இந்த படம் வந்து டச் பண்ணியிருக்கு. நீங்கள் சொன்னது மாதிரி குடும்பத்தில் ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு கப்பலுக்கு, ஒரு ஜோடிக்கு, இல்லைனா அந்த ஊரில் இருக்கிற ஒரு நிறைய பேருக்கு வந்து இருக்கும். ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரசு விளம்பரங்களில் பார்க்க முடிஞ்சுச்சு, சரியா? நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு ஒரு விஷயத்த பார்க்க முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாம் இருவர் நமக்கு ஒருவர். அதுக்கப்புறம் நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை வரலையோ? நான் காமெடியாக தான், சரி எப்போ அதை போட்டுறாதீங்கப்பா கடைசியில், அதை போட்டுறாதீங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்கு. ஆக்சுவலி ரியல் அதுதானே. இப்போ நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஜனத்தொகை வந்து 140 150 அடிச்சு கொளுத்திட்டு போய் சைனாவை ஆக்சுவலி கிராஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அப்படி இருந்தால் கூட இந்தியாவோட குழந்தை பேர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியுது. நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கருத்தரிப்பு இல்லை, அதோட பிரச்சனை, பிசிஓடி, நிறைய ப்ராப்ளம் வந்து போயிட்டு நிறைய டாக்டர்ஸை பார்க்குறோம். இப்போ வந்து நாம சாமானிய ஒருத்தனை கூட நம்ம ஆன்லைனில் பார்க்கும்போது டாக்டர்ஸோட இன்டர்வியூவில் என்னென்ன டெக்னிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியுது. அப்படிங்கிற சிச்சுவேஷனில் இந்த வாழ்வியலை நீங்கள் வந்து வாழ்ந்துருக்கீங்க, அப்படி தானே? என்ன ஃபீல் பண்ணீங்க? ஆக்சுவலி ரியல் லைஃபுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை இந்த படத்தில். அப்படிங்கும்போது ஒரு குழந்தை இல்லாத ஒரு கப்பிள் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம், அந்த வேர்டை வந்து நீங்கள் வந்து பீப் கூட பண்ணிக்கங்க, பட் நான் இங்கே சொல்லிக்கிறேன், அந்த மலடி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறது. ஏன்னா அந்த அம்மா பேசியிருக்காங்க, அப்படி தானே? ஒரு வார்த்தையை ஆட் பண்ணி அந்த ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க. அது வந்து ரொம்ப டெப்த்தான ஒரு விஷயம். ஒருத்தங்களை போய் எப்படி மோசமாக அது வந்து குத்துது அப்படிங்கிறது அது இல்லாதவங்க அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் அந்த இடத்துல ஆக்ட் பண்ணும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். லாங் கொஸ்டின் தான், பட் வந்து இது சொல்லுங்கள். அந்த உணர்வு வந்து எப்படின்னா, இந்த கதையை படிக்கும் போது எனக்கு ஏன் நெருக்கமாச்சுன்னா, எனக்கு சம்மந்தப்பட்ட நெருக்கமான மனிதர்கள் இந்த பிரச்சனையை இந்த பிரச்சனையை சந்திக்கும் போது அவங்க உளவியலாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கேள்வியாக போய் கேட்டுருவாங்க கண்டிப்பாக, எப்போ குழந்தை அப்படின்றது. ஸோ அவங்க அதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அந்த அந்த முயற்சிங்கிற ஒரு இடத்துக்கு அவங்க போகிறதுக்கான காரணமே இந்த மாதிரியான கேள்விகள். இது இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம். 2-3 தலைமுறைகளுக்கு முன்பு இது அவ்வளோ சிக்கலான விஷயமெல்லாம் இல்லை. இன்னைக்கு வந்து இது ரொம்ப சிக்கலாக இருக்குது. ஏன்னா நம்ம வாழ்வியல் முறை மாறிடுச்சு. அதை நீங்கள் பார்க்கவே ஹெல்த்தியாக இருந்தால் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அவங்களுக்குள்ள அந்த அந்த பிரச்சனை இருக்குன்றது வந்து ஒரு அங்கீகாரம், அதை வந்து ஒரு அடையாளப்படுத்திட்டாங்க. இது என்னன்னா, ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னால் அது நடந்துடும். அது எப்பயுமே நம்ம சமூக சூழலில் அது இருக்குது. ஒரு விஷயத்த குறைய நம்ம பேசி, இப்போ ஒருத்தவங்க வந்து கருப்பாக இருக்கிறது குறையாவே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது அவங்கள அறியாமல் அந்த தாட் அவங்களுக்குள்ள பிரதிபலிக்கும். அதோட அந்த சிந்தனையோட கண்டிப்பாக அப்படி இருக்கும்போது இங்கே தான் வந்து அந்த ஊரே வந்து தப்பாக பேசுது அப்படின்றது வந்து அது வந்து புறம் சார்ந்தது, சமூகம் சார்ந்தது. இவங்கெல்லாம் பேசி அகம் சார்ந்து அவங்களுக்குள்ள அதை இறக்கிட்ட பிறகு அது அவங்க வந்து உண்மையுமே அதை அவங்க பிரச்சனையாக நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து ஒரு குறைய பிரச்சனையாக நினைக்கும் போது அதுக்கு எப்படி தீர்வு கிடைக்கும்? இப்போ என்னன்னா, அது குறைய ஒரு பிரச்சனையாக நினைக்கும் போது அதுக்கு மருத்துவம் சார்ந்து ஒரு தீர்வு. அது இந்த இடங்கள்ல இந்த சிக்கல் வந்து இன்னும் சிக்கலாகிட்டு தான் போயிருக்காரு, தீர்வை நோக்கி போகலாம். ஸோ இது வந்து தீர்வை நோக்கி போகணும்னா முதல்ல இந்த சிந்தனைகள்லேருந்து நம்ம மாறணும். ஸோ நம்ம படத்தில் பதிவு பண்ணியிருக்கிறது என்னன்னா, நாங்கள் யாரும் குறை சொல்லல, யாரையும் கெட்டவன்னு சொல்லல, யாரையும் டார்கெட் பண்ணல, இந்த சிந்தனையை மாற்றணும் அப்படின்ற ஒரு நிகழ்வாக தான் பெத்த பெருமானும் பாண்டியன்.
ஆக்சுவலி இந்த பாண்டி அப்படின்ற ஒரு கேரக்டர் நீங்க கேட்டீங்க வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாங்க, அது வந்து அது பெரிய வார்த்தை. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த அந்த இடத்துல நான் டிராவல் ஆகும்போது எனக்கே அந்த வார்த்தை கேட்கும்போது பயங்கரக்கும் வந்துச்சு. அதுல அந்த பொண்ணு அந்த மாமியார் சொன்ன உடனே தான் வந்து கோவம் தாங்க முடியாம வார்த்தை அவளுக்கு கிடைக்காது. ஏன்னா மாமியார் அசிங்கமாவும் பேசிடுவாங்க. ஸோ அதனால வெளியில வந்து கத்த ஆரம்பிச்சிருவா. அவளோட எக்ஸ்பிரஷன் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியாம கத்த ஆரம்பிச்சிருவா. அது சீரியஸா எனக்கு வந்து நான் இப்போ எனக்கு வந்து அந்த மாலடி இது எதுவுமே எனக்கு பழக்கம் இல்லை. ஸோ என்னால் அந்த கேரக்டர்ல டிராவல் பண்ணும்பொழுது எனக்கே வந்து அது பயங்கர வலியா இருக்கு. ஊரு சொல்லுது ஓகே, என் குடும்பத்துல என்னோட மாமியாரோ இல்ல என்னோட சுத்தி இருக்கவங்க என்னோட நெருக்கமானவங்க அப்படி சொல்லும் போது ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு வலிக்கும் அப்படின்றது வந்து என்னால சீரியஸா அதை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இது என்னன்னா இதே மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா என்னோட சரௌண்டிங்ஸ்ல நான் பார்த்துட்டு இருக்க பெண்களே இருக்காங்க. ஸோ கண்டிப்பா அந்த பெண்களோட வலி வேதனை இது எல்லாத்தையும் இந்த பாண்டி பேசுவா அப்படின்னு நான் நம்புறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். எனக்கு இதில் ஒரு பெரிய குட் சைன் என்னன்னா, என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப ஸ்கேனுக்கு நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன். சரி. இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல். ரைட். ஸோ அந்த டைமில் தான் ஸ்கேனுக்கு போனாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப டைம். ஆமாம் ஆமாம் ஆமாம், வெயிட் பண்ணணும். 4 மணி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். நிறைய ஸ்கேன் எடுப்பாங்க, டெஸ்ட்லாம் எடுப்பாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க தருணம் வந்து நான் இந்த கதையை படிச்சுட்டு இருக்கேன். ஓகேங்களா? இந்த கதையை நான் அந்த டைம்லாம் ஏற்கனவே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அங்கே தான் முடிஞ்சது கதை. ஸோ நான் அவருக்கு கால் பண்ணி இந்த படம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு. நான் படிக்க பேக்ரவுண்ட் ஃபுல்லாக குழந்தைங்க சத்தம், பிறந்த குழந்தைங்களுடைய சத்தம். என்னை சுற்றி கை குழந்தைகள் தான் நிறையா இருந்தாங்க. நான் அதை வந்து பிளான் பண்ணி பண்ணல, ஆனால் எனக்கு அது ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. எமோஷனலாக கனெக்ட் ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு அது எவ்வளோ பெரிய கிஃப்ட்டுங்க. இன்னைக்கு வந்து பல பேருக்கு அது வந்து ஒரு உள்ளுக்குள்ள அதை வந்து ஒரு நோய் மாதிரி ஆகிட்டாங்க. அது அவங்க வந்து ரொம்ப புழுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு இந்த மாலடின்றது வந்து இங்கே சிட்டியில் ரொம்ப பாலிஷ்டாக கேட்பாங்க. டாக்டர் பாருங்க, டாக்டர் போய் பார்த்துருங்க அப்படின்னு. கல்யாணம் ஆகி ஒரு 5-6 மாதத்துல. கரெக்ட். 5-6 மாதம் கூட பண்ண மாட்டோம். ஏன்டா வாழ விட மாட்டீங்கடா, எதுக்கடா கல்யாணம் கட்டி வச்சிங்க? ஒரு வருஷம் தாண்டினாலே ஏப்பா திருந்துங்கப்பா, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? இல்லை, இது வந்து அது ஏன் அப்படின்னா அது நம்பிக்கை போயிடுச்சு. கரெக்ட். அந்த நம்பிக்கை போனதுனால அந்த நிறைய ஃபுட்டு வந்து மாறிடுச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று சார்ந்தது கிடையாது, பல விஷயங்கள் சார்ந்த இந்த இடத்துல இந்த அந்த பல விஷயங்களுக்கு தீர்வு வந்து நம்ம கிட்ட தான் இருக்கு. இதில் உங்கள் ஆன்சர்லேயே எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது பிரதர். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கிராமப்புற சூழ்நிலையில் இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இது சிட்டி லைஃப்பில் நடந்தோம் அப்படின்னா வந்து டாக்டரு அடுத்தடுத்த லைஃபு சரியா இப்போ வந்து வாட் எவர் டெஸ்ட் டியூப் பேபி வரைக்கும் ஒரு விஷயங்கள் போயிடுச்சு இல்லையா? ஸோ கிராமத்தில் இது டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவங்க எல்லாமே கை மருந்தாக கொடுப்பாங்க சரியா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது. டெஸ்ட் டியூப்னா என்னன்னே தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அங்கே அவங்களுக்குலாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஓகே. நாங்கள் இந்த படம் எடுத்துகிட்டு இருந்த கிராமத்தில் வந்து அதுக்கு பக்கத்துல நிறைய இருக்கு. அங்க வரைக்கும் போயிட்டாங்க. ரைட் ரைட். ஆனா எங்களுடைய வாதம் வந்து அது இருக்கணுமா இல்லைன்றது. ரைட் ரைட். ஏன்னா எந்த ஒரு விஷயம் பற்றாக்குறை இருக்கோ அது வணிகமா மாறும். எந்த ஒரு விஷயம் குறைபாடாக இருக்கோ அது வணிகமாக கண்டிப்பா. அதை வச்சு எவ்வளோ காசு சம்பாதிக்கணுன்றது இயல்பு. ஸோ இங்கே வந்து நாங்கள் வந்து இவங்க சம்பாதிக்கிறது சரியா தப்பா அந்த இடத்துல ஓகே இந்த குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்கான சிந்தனையை நோக்கி தான். ஸோ அது நிறைய பேர் எங்களுக்கு மறுபடியும் கேட்குறாங்க, நீங்கள் அவங்கள டார்கெட் பண்ணிருக்கீங்க. இல்லை நாமளுமே அதை தவறாக சொல்லலை. இந்த இன்டர்வியூ மூலமே சொல்லிடுவோம். நாம வந்து அதை தவறாக சொல்லலை. இட் ஹேப்பன் ஆக்சுவலி. நடக்கிறத வந்து நான் ரியலாக சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. இல்லை இதுதான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும்ல. அது மக்களும் உணர்ந்துருக்காங்க. யாரையுமே நம்ம டார்கெட்லாம் பண்ணலை. ஸோ இந்த சொல்ல வர வாழ்வியல் இந்த கொஸ்டின் நான் கேட்கணும்னு தோணுச்சு. கிராமப்புறங்கள் என்ன பண்ணுறாங்க, சிட்டியில் போயிடுவாங்க அப்படிங்கிறது. இப்போ அங்கே வரைக்கும் ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்துச்சு அப்படின்னா அப்போ சிட்டி கிராமம் எங்கேயுமே வந்து அதான் சொல்கிறாங்க. இங்கே ஆல்டர்னேட்டிவாக நிறைய ப்ராக்டிஷனர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட். இயற்கை சார்ந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ப்ராக்டிஷனர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. தீர்வு இயற்கையில் தான் இருக்குது. என்னைக்குமே நீங்கள் இந்த பாப்புலேஷன் கேட்டிங்களா நிறையா வந்து இந்த மாதிரிலாம் எவ்வளோ ஆனாலும் எடுத்து கொடுக்குற இடத்துல தாங்க பூமி. கண்டிப்பாக அது கொடுக்குற இடத்துல இருக்கிறதால தான் அது படைக்குது. டெஃபினட்டா அது சுப்பீரியர் பவருக்கு தெரியும் இல்லையா? தெரியும். ஆமாம். இவ்வளோ வந்து நிர்ணயிக்க வேணாம். கண்டிப்பாக கவர்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அது வந்து இப்போ ஒரு சாரார் வந்து சம்பாதிக்கணுன்ற ஒரு இடத்துல இருந்து சொல்கிறாங்க. ஓகே ஓகே.
அது வந்து நம்மளுக்கு சரி, ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கு பிரதர். எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண ஒரு காமெடியான விஷயம். ஏன்னா இந்த கிராமப்புறத்துலலாம் பார்த்தா பயங்கர நக்கல் பிடிச்சவங்கலாம் இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், நான் வச்சுக்கலாம் வந்துச்சு பாருங்க, பயங்கரமா நக்கல். என்ன வந்து ஸ்டார்டிங்ல வந்து என்ன அந்த ஊர்ல கூட்டிட்டு போய் விட்டாங்க. ரைட். விட்டோன்னா நான் ஓகே, எனக்கு நான் எப்படினாலும் ஜெல் ஆயிடும். நான் போயிட்டு விட்டுட்டு ஏப நீதானா, நீதான் அந்த ஹீரோயின் பொண்ணா, இங்க வா அப்படின்ட்டு என்ன கூப்பிட்டு கேஷுவலா பேசுவாரு. பேசி அந்த மாடு ஃபர்ஸ்ட் கண்ணு போட்ட உடனே ஒண்ணு சீம்பால் எப்ப சீம்பால் வேணுமா உனக்கு, நான் எடுத்துட்டு வரேன் நாளைக்கு. சரி நான் எடுத்துட்டு வாங்க. அப்புறம் அந்த பனங்கிழங்கு இதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. அவர் வந்து பயங்கரமான ஒரு சுட்டியான ஒரு கேரக்டர். நல்ல ஆக்டர். ஓகே. கர்பன் வந்து நல்ல ஆக்டர், சூப்பரா நடிப்பாரு. ஓகே. ஆனா நான் அவர் நடிக்க வச்சிருக்கேன். அந்த ட்ரைலர்ல வருவாரு. ஓ சரி சரி மாமியார் மருமகளே சண்டை போட்டுட்டாங்க இருங்கடி அப்படினு வருவாரு. ஓகே 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 ஓகே. ஆமா 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 ஆமா. அவர் எப்படின்னா அந்த கோட்டை சவர் பக்கத்துல இருந்து ஒட்டி கேட்டுறாரு. ஓகே. அவர் எப்படின்னா ஒரு சீன் எடுத்துட்டு இருப்போம், அவர் நடிச்சிட்டு இருப்பாரு. சரி காணாம போயிடும். நான் ஏன்னா அவருக்கு என்னன்னா எவ்வளோ எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஷார்ட் மாற்றி காணாம போயிடுவார். என்னடா அவர் மாடு வளர்க்குறாரு, பால் போய் கொடுத்துட்டு வரதுக்காக போய் வளர்க்குறாரு, கறந்து வச்சுட்டாரு. அவருக்கு கொடுக்குறது வந்தா நாங்க திட்டத்துக்கு முன்னாடி அவர் எங்களுக்கு திட்டுவாரு. பாலை கறந்து வச்சுட்டு நான் கொடுக்க வேணாம், அவருக்கு செம்ம ஜாலி. நாங்க 20 நாளைக்கு முன்னாடி போனோம் இல்லையா, 20 நாளைக்கு இந்த முளை பாரின்னு ஒன்று இருக்கு. அந்த பாரியை வந்து வளர்க்கணும். அது வந்து அந்த சிவகங்கை மாவட்டம் சுற்று வட்டாரத்துல அவர் தான் சூப்பர் ஸ்டார். எல்லாரும் அவர்கிட்ட தான் கொடுப்பாங்க. அந்த பாரி வளர்க்குறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதை நல்ல வீட்டுக்குள்ளேயே வச்சு பாதுகாத்து ராவம் பகலுமா தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த பாரி ஒரு ஹைட் வரும். அந்த ஹைட் வந்துட்ட பிறகு அதை வந்து திருவிழா அன்னைக்கு தலையில வச்சுட்டு வந்து அம்மன் வைப்பாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். சரி, அந்த திருவிழா சாங் ஒன்று எடுத்து அது இருக்கும். அதுல இருந்த மொத்த பாரியும் அவர் ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஆனா நாங்க ஊருக்குள்ள போன உடனே நாங்க ரிஹர்சல்ஸ்க்காக ஒரு மாசம் போக டெய்லி வருவார். பாரி பண்ணுறோம்ப்பா, பாரி பண்ணுறோம்ப்பா, இன்னைக்கு இன்னும் டைம் சொல்லு உனக்கு தெரியுமா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. ஆனால் ஆஸ் அ ப்ரொடியூசரா இப்படி ஒரு க்ரூ வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் டேரக்டரோட சேர்ந்து முடிவு பண்ணதா, இல்லை நீங்கள் ஒரு சில பேர் சஜஸ்ட் பண்ணீங்களா, இவங்க இருந்தால் என் டீமில் இருந்தால் நல்லா இருக்கும்? ஏன்னா நீங்கள் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நேஷனல் அவார்டு ஒரு மூவியில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கும்போது ஒரு தாட், ஒரு ப்ராசஸ் இருக்கும். மியூசிக் டைரக்டர் வந்து என்னுடைய முந்தைய படத்தில் என் கூட ஒர்க் பண்ணார் சங்கர் அந்தராஜ். அவர் தான் கொட்டம் படத்துக்கும். சரி, எங்களுக்குள்ள ஒரு நல்ல ரேப் இருக்கு. அதனால அந்த ரேப்போட தான் அவர் உள்ள வந்தார். ரித்வியும் அப்படிதான். சரி, ஸோ நிறைய எங்களுக்கு குறும்படங்களுக்கு நிறைய. சூப்பர் சூப்பர். ஸோ அதுல இருந்து தான். எங்க ப்ரோ இதெல்லாம் காஸ்டிங் பண்றீங்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க. அப்புறம் இன்டர்வியூ வந்து அப்புறம் நீ எங்கேயா இவ்வளோ நாள் இருந்தாலும் என்னை பத்தி கேட்குறாங்க. நான் இங்கேயே தான் சார் இருக்கேன், நீங்க தான் பார்க்க மாட்டேங்க அப்படின்னு மாதிரி. சரி ஓகே. இல்லை பெரிய சப்போர்ட் அண்ணா வந்து சரி நம்ம நான் கேட்குறேன் எங்கே தான் நீங்கள் காஸ்டிங்லாம் எடுக்கிறீங்க? இந்த மாதிரி முடிச்சுட்டு போயிருக்க, திடீர்னு பார்த்தா ஒரு நல்ல படத்தோட வெளியே வர்றீங்க. காஸ்டிங் வந்து விருப்பம் சார்ந்தது. அது ஒருத்தவங்களுக்கு நம்ம தேடி ஒரு கதை வரணும்ல. நாங்கள் ரொம்ப மெனக்கிட மாட்டோம். இப்போ பாலம் அவங்கள வந்து நாங்கள் ஏமினிக்கு பாட்டு அசுரன் இருக்கு இல்லையா, அதை நான் பார்த்துருக்கேன். சரி சரி. ஸோ எனக்கு கேரக்டர் இந்த பாட்டி கேரக்டருக்கு எனக்கு அவங்க நல்ல செட்டான மாதிரி தோணுச்சு. எனக்கு முந்தைய படத்தில் சுபத்ரா ஆக்டர் சுபத்ரா இருக்காங்க, கிஷோர் சாரோட பேராக அந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணுவேன். அவங்க இவங்கெல்லாம் ஒரே டீம் தான். ஸோ அவங்க கிட்ட நான் நம்பர் வாங்கி தான் பேசுவேன். பேசி அப்புறமா இயக்குனர் கிட்ட கூட்டிட்டு போய் அவரு பார்த்து அப்புறம் அப்படி ஓகே பண்ணி வந்தாங்க. அதனால அவங்க விருப்பம் இந்த படம் பண்ணணும். கரெக்ட் கரெக்ட். இப்போ வெப்பம் குளிர் மழை இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்னா மக்கள், நீங்கள் இதுக்காக இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கணுன்னா மக்கள்கிட்ட என்ன சொல்லுவீங்க? டேரெக்டாக சொல்லுவீங்க. எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் மக்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறோம் அப்படின்னா, பல நாள் போராட்டத்திற்கு பிறகு எந்த ஒரு பெரிய வணிகத்திற்காகவும் எதிர்பார்த்து ஒரு படம் பண்ணாமல் ஒரு வாழ்வியல் பதிவு பண்ணணும். அதை ரொம்ப காமெடியாக ரொம்ப ஜாலியாக ஒரு படம் பண்ணியிருக்கோம். அது எங்களுக்கு ஒரு மனநிறைவு கொடுத்துருக்கு. இந்த படத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கிடைத்த அதே மனநிறைவு உங்களுக்கு கிடைக்கும். அதில் இல்லாமல் பல உரையாடல்களும் உங்களுக்குள்ள, பல சிந்தனைகளும் பல உரையாடல்களும் உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பாக எங்கள் டீமை சப்போர்ட் பண்ணுங்கள், படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள் அப்படின்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷம். அப்படியே ஓவர் டு மீ,
இந்த படம் வணிக ரீதியாகவும் வெற்றி பெறணும், இந்த படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றாதான் இதே மாதிரி நிறைய படங்கள் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். கரெக்டு தானே சார்? இதை நான் ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த படம் வணிக ரீதியாக வெற்றி பெறணும், வெற்றி பெற்றால் மட்டும்தான் இதே மாதிரியான வாழ்வியலை தேடி நீங்கள் வந்து முழுக்க பயணிப்பீங்க. இதே குரூவோட இதுக்கு மேலே நிறைய பேரை சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் பண்ண முடியும். கண்டிப்பாக அந்த படமும் வணிக ரீதியாகவும் நீங்கள் வெற்றி பெற வைக்கணும். நாட் ஓன்லி ஃபார் த பிக் மூவிஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களுக்கும் ஒரு அழகான ஒரு வாழ்வியலை சுமந்து வர்ற படங்களும் ஜனரஞ்சகமான இந்த படங்களுக்கும் நீங்கள் வந்து முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணாதான் இந்த படம் வந்து இன்னும் இதே மாதிரியான ஒரு கான்செப்டோட வந்து சேரும். நீங்கள் டூரிங் டாக்கீஸில் பார்க்குற மாதிரி இருக்குங்க இந்த படம், அவ்வளோதாங்க. ஓகேயா? பிடிச்சிட்டேனா? ரைட், ஓகே. டெஃபினட்டாக வந்துருவாங்க. இல்லை நாங்கள் சொல்ல வேண்டியது கடமை, மிரட்டலாம் இல்லை, வந்துருவாங்க அவங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஆக்சுவலி தேங்க்யூ ஸோ மச், நைஸ் இன்டராக்ட் வித் யூ ஆக்சுவலி உங்கள் டீமோட. சரியா? நீங்களும் இந்த இன்டர்வியூ பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணுறோம், இதே வெப்பம் குளிர் மலைக்கு. சரியா? கண்டிப்பாக கூப்பிடுங்க, நம்பர் தந்துட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச்.